மாமல்லபுரம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. இந்த வாரம் உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்படுது. அதனால மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய புராதன சின்னங்களை இலவசமா பார்க்கலாம் அப்படின்னு தொல்லியல் துறை அறிவிச்சிருக்கு. அதனால இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவுல இந்த இடத்துக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்காங்க. நாம இப்ப இருக்கக்கூடிய பகுதி அர்ஜுனன் தபசு. பல்லவ மன்னர்கள் காலத்துல இந்த மாமல்லபுரத்துல கடற்கரை கோயில் கட்டப்பட்டுச்சு. அதே போல அர்ஜுனன் தபசும் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கடற்கரை கோயில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல 7 கோயில்கள் இருந்ததாகவும் அதுல 1 மட்டும் தான் தற்போது எஞ்சி இருக்கிறதாவும் மீதமுள்ள 6 கோயில்கள் கடலுக்குள்ள புதைந்திருக்கிறதாவும் வரலாறு சொல்லுது. இப்ப நாம இருக்கக்கூடிய பகுதி அர்ஜுனன் தபசு. நீங்க பார்க்கலாம், அர்ஜுனன் முனிவர் தவம் கோலத்துல இருப்பாரு. ஏன் அப்படின்னா பாசுபதத்தை சிவன் கிட்ட இருக்கக்கூடிய பாசுபதத்தை வாங்கறதுக்காக தவ கோலத்துல இருக்கிறதா இந்த காட்சியில நாம பார்க்க முடியுது. முனிவருக்கு ஆதரவா பலரும் துணை கொண்டு சிவன் கிட்ட வேண்டுதல் நிறைவேற்றுவதாகவும் இந்த கலைச்சிற்பம் எடுத்து சொல்லுது. இதுதான் இந்த அர்ஜுனன் தபஸோட சிறப்பா இருக்குது.